ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாடி ஷேமிங் பண்ணுறாங்க இல்லையா? ஒருத்தரோட நிறத்தை வச்சு, இல்லை உருவத்தை வச்சு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதை சொல்கிறவங்களுக்கு முன்னாடி நம்ம அழுறதை விட, அவங்களுக்கு எப்படி நம்ம பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. கடவுளால் படைக்கப்பட்டவங்க எல்லாருமே அழகு தான். நானே அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். நான் கருப்பாக இருப்பேன். என்ன அண்டங்காக்கான்னு சொல்லியிருக்காங்க, காக்கான்னு சொல்லியிருக்காங்க, கருப்பின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சொல்லுவாங்க, அம்மா கருப்பாக இருந்தால் கூட கலையாக தான் இருப்பான்ட்டு. அழகாக இருக்கான்னு சொல்லி, இல்லை கலையாக இருக்கான்னு சொல்ல. ஏன் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பான்னு சொல்லிட்டு, ஏன் வெள்ளை இருக்கிறவங்க மட்டுமா கலையாக இருக்கணும்? அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நான் போட்ட பின்னாடி இதுக்கு பின்னாடியே சொல்லுவேன். நான் ரொம்ப அழுவேன், எங்கள் அம்மாகிட்ட சண்டை போடுவேன். இப்படிலாம் சொல்லும்போது நீ கேட்க மாட்டேன்ற சொல்லிட்டு எங்கள் அம்மாகிட்ட சண்டை போடுவேன். என் பொண்ணு பக்கத்தில் வந்தபோது கூட ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அவள் நல்லா இருக்கா, அழகாக இருக்கா, எனக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கலர் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. குண்டாக இருந்தால் சாப்பிட்டுனேக்கிறா, இப்படி இருக்கா சொல்லுவாங்க. பட்டாக இருந்தால் இவனுக்குன்னா சோறு போடுறாங்க தெரியல, இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளே தானே சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் நிம்மதியாக விடக்கூடாது. அவங்களே தான் சொல்லி அளவைக்கணும். அவங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்மளை கேலி பண்ணுறவங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான். இவன் நல்லா இருக்காளே, எப்படி அளவைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படின்னு சொல்லிட்டு, குண்டாக இருந்தால் குண்டாக்குன்னு சொல்லிட்டு அளவைப்பாங்க, ஒல்லியாக இருந்தால் ஒல்லியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அளவைப்பாங்க, கருப்பாக இருந்தால் கருப்பாக்குன்னு சொல்லி அளவைப்பாங்க. நாம் அதை யோசிக்க மாட்டாங்க. நம்ம இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். யாரோ சொன்னதுக்கு வந்து நாமளே ஃபீல் பண்ணுவோம். இப்போ நம்ம இப்போ குண்டாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தோணுச்சுன்னா நம்மளுக்கு நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம குறைக்கணும்னு தோணும்போது நாமளே குறைச்சிக்கலாம். அதனால் நம்ம எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று நம்ம பண்ணி குறைச்சிக்கலாம். அதே மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு சாப்பிடாம விட்டு உடம்பு சரியாமல் ஆகிட்டு எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு தான் வரும். அவங்களுக்கு வருமா? வராது. அப்படியே நம்ம மெனக்கட்டு எல்லாம் குறைச்சணும். நல்லா அழகாக அந்த இப்போ ஏன் இப்படிக்கிற பட்டும் அந்த மாதிரி எதனா உடம்பு சரியாமல் ஆயிடுச்சா தான் சொல்லுவாங்க. கருப்பாக தான் வச்சுக்கோங்க. ஏன் இவ்வளோ கருப்பாகிற, எதனா மூஞ்சிக்கு பூசுறது க்ரீம்லாம் ஃபோனில் பார்த்து எல்லாம் பூசிக்கோங்க சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க காசு கொடுக்க போகிறாங்களா? இல்லை. நம்ம அவங்கள நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி நம்மளே வருத்திக்கணும். அதுக்கு நான் இப்படி தான் அப்படி பேசுவேன். கருப்பாக இருந்தாலும் கலையாக்கிறேன். ஏன் நான் கலையாக்கிறேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன் கருப்பாக இருந்தாலும் கலையாக்கிறேன்னு சொல்லுங்கள். எனக்கே தெரியும் நான் அழகான்னு சொல்லிட்டு கப்புன்னு போயிடுங்க. இல்லையா, ஒரே ஒரு வெப்பம் தான். நான் நல்லா இருக்கேன், கருப்பாக இருக்கேன், ஆமாம், பதில் சொல்லாதீங்க. நம்ம ரியாக்ட் பண்ண தான் அவங்க ஜாஸ்தி நம்ம சொல்ல வாழ்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம கண்டுக்காம விட்டுருங்களேன், அமைதியாக போயிடுவாங்க. ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மலையை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க என்ன கற்றுக்கிட்டோம், எவ்வளோ நாளும் கற்றுவாங்க. கருப்பாக்குறேன், குண்டாக்குறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளும் சொல்லிவிடுவாங்க. சொல்லிட்டு நம்ம எதுவுமே ரியாக்ஷனே பண்ணாமல் விட்டுருங்களேன், இவகிட்ட சொல்கிறது வேஸ்ட்டுன்ட்டு மற்றவங்க கிட்ட போவாங்க. அதே மாதிரி நாம் யாரையும் பண்ணக்கூடாது, நம்மளை யார் பண்ணாலும் நம்ம கேட்டுக்கூடாது. ஒரு புத்தர் சொன்னாராம், நான் இது கேள்விப்பட்டதான், படிக்கல. உங்களை யாரோ ஒரு புத்தரை ரொம்ப திட்டினாங்க. ஏன் இப்படி திட்டுறாங்க, நீங்கள் ஒரு வாரத்துக்கு அதுக்கு ரியாக்ஷனே கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொன்னாராம், நான் வாங்கிக்கினா தானே அது என்ன திட்டின மாதிரி அர்த்தம். நான் அவங்க வாங்கிக்கவே இல்லையே, அவங்க கேட்குறது என்ன தான் திட்டாங்க, நான் ஏற்றுக்கவே இல்லை. நான் ஏற்றுக்கிறதுனா அது அவங்களுக்கு எதனா போய் செய்கிறோம். இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு பொருள் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அது நம்ம வாங்கிக்கினா தான் நம்மளுக்கு, அது வாங்காமல் இருந்தால் அது அவங்களோடது தானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டினவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கவே தேவையில்லை, அவங்களுக்கே விட்டுருங்க. அவங்க என்ன திட்டினவங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நினச்சின்னு மனசுக்குள்ளே சிரிச்சிடுங்க. கவலையே படாதீங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனையோ பேர் வாழ்ந்தாலும் வீசும், தாழ்ந்தாலும் வீசும், அந்த மாதிரி உலகம் தான் இது. அதனால் நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் அவங்க முன்னாடி அழாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, மூஞ்சி தூக்கிக்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. நான் அப்படி தான், எனக்கு கடவுள் கொடுத்தது அழகு, நான் அழகு சொல்லிட்டு இருந்தேன். என்னை அண்டங்காக்கான்னு சொல்லியிருக்காங்க. அங்கே கருவி மூஞ்சில் பிப்பிள் வரும், மூஞ்சி எப்படி இருக்குது பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. சொல்கிறது நடப்பது எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு போய்ட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை நேசிச்சோம்னா நாம் அழகாக தெரியும். காலையில் இருந்தோடனே கண்ணாடி பாருங்கள், நான் தான் இந்த உலகத்திலே அழகுன்னு சொல்லுங்கள். இது எல்லா டிவிலையும் படத்துலலாம் சொல்லியிருப்பாங்க. அது உண்மை தான். நான் தான் அழகு, என்னை விட அழகு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நினைங்க. செல்ஃப் லவ் ரொம்ப 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 முக்கியங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.